ரிப்போர்ட்ஸ் நோ நேயர்களுக்கு வணக்கம். நாம் 2 நாள் முன்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திலிருந்து வரும் நிதியை பெற்றுக்கொள்வதில் மத்திய அரசு முனைகிறது, ஆனால் திருப்பி தரவில்லை என்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் தமிழகத்தின் இந்த ஆட்சி வரும் முன்பாக வந்த உடனேயாக அன்றைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து ஒவ்வொரு தமிழன் மீதும் 2,30,000 ரூபாய் கடன் இருக்கிறது, தமிழகம் மொத்தம் 5,60,000 கோடி கடன் இருக்கிறது என்று திமுகவின் தேர்தல் அறிக்கை கூறியது. ஆனால் வெள்ளை அறிக்கை அதைவிட குறைவாக காட்டியது. சரி, தமிழர்கள் ஒவ்வொருவர் மீதும் 2,30,000 கடன் இருக்கிறது என்று சொல்லி இவற்றையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்துவோம், கட்டுப்படுத்தியதை மீறி 512 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று கூறி வந்தது திமுக. இன்றைக்கு எத்தனை நிறைவேற்றி இருக்கிறார்கள்? உதாரணத்திற்கு 2 மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொருவரும் டிவி பார்ப்பதற்கு 260 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரை கட்டுகிறீர்கள் மாதாந்திரம். நாங்கள் வந்தால் 100 ரூபாய்க்கு தருவோம் என்றால் இது ஒவ்வொரு வீட்லையும் நம்ம கேபிளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்காரா? ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியில சம்பாதிக்கிறது அவருடைய குடும்பம். கலைஞர் டிவி, சன் டிவி இவங்க தான் அதிகமாக சம்பாதிக்கிறது. இன்னைக்கு மெட்ராஸ்ல இருந்தால் நீங்க குறைந்தபட்சம் 500 ரூபாய்க்கு கீழே எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வராது உங்க பேக்கேஜில். இல்லைன்னா இதை தாண்டி ஓடிடி சேனல்ஸ் வீட்டில் கேட்பாங்க. ஸோ 100 ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு சொன்ன ஸ்டாலின் அதை விட்டுட்டார். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு வீட்லையும் கரண்ட் பில்லு எடுக்கிறதுக்கு 600 ரூபாய்க்கு 2 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. இதனால ஒரு குடும்பத்திற்கு வருஷத்திற்கு 6,000 ரூபாய் அதிகமாகிறது. நாங்கள் வந்தால் மாதம் எடுப்போம், 6,000 ரூபாய் மிச்சமாகும்னாரு. எனக்கு வீட்டுக்கு நான் மாதத்துக்கு 750 ரூபா கட்டிட்டு இருந்தேன் சார், டபுள் பெட்ரூம் மீடியம் ஃப்ளாட். இப்போ 2,800 3,200 ரூபா ஆகுது. அதே சம்மராக இருந்தால் ஏசி போட்டால் 2,500 ரூபா கட்டின இடத்துல 7,000 ரூபா வருது. ஸோ நீங்கள் குறைக்க வேண்டாம் சார், ஏற்றி வச்சிருக்கீங்க. சரி, இப்படி ஏற்றுனதுனால என்ன ஆயிருக்கணும்? கடன் வாங்குறது, கடன் குறைஞ்சிருக்கணும். ஏன்னா நம்மகிட்ட அதிகமாக பணம் வாங்கி அந்த கடனை அடைச்சிட்டாங்களான்னு சொன்னால் போய் கடன் என்னடா கடன் ஆயிருக்குன்னு பார்த்தால் இந்த ஆட்சி வந்த பிறகு புதிதாக 4,50,000 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. அதாவது அப்போ 480 இருந்தது, அதாவது வெள்ளை அறிக்கைப்படியாக இப்போ 960 தொட்டுவிட்டது. அப்படின்னா இவங்க எதுக்காக கடன் வாங்கியிருக்காங்க? இதில் இவர்கள் என்ன சொன்னாங்க? சென்ற ஆட்சி அதிமுக ஆட்சியினர் பல்வேறு விதமாக ஊழல் செய்வதால் தமிழகத்திற்கு, அரசிற்கு, கஜானாவிற்கு வரவேண்டியது தனியாருக்கு செல்கிறது. அதையெல்லாம் நாங்கள் சரி செய்வோம், நாங்கள் ஆட்சியில் திறமை உள்ளவர்கள். நாங்கள் இதுக்கு நிஜமாவே திறமையோடையே ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்க. அவர் தான் நிதியமைச்சராக போட்டாங்க. யாரு? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவங்க 2021 பதவியேற்று ஜூன் மாதம் ஒரு 6 மாதத்துக்கான பட்ஜெட்டை போட்டாங்க. திருப்பி மார்ச் மாதம் 2022 புது பட்ஜெட் போடணும். அந்த நேரத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் திரு பிடிஆர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்போ என்ன சொல்லியிருக்கார்? தமிழக கஜானாவிற்கு வரவேண்டிய நிதி லீக்கேஜ்கள் மூலமாக தனியாருக்கு செல்கின்றன. முக்கியமாக டாஸ்மாகில் 2 அதாவது மாநில கொள்திறன் ஜிடிபியில் 2-3% தனியார் கைகளுக்கு போகிறது. அதே போல மணல் மற்றும் கனிம வளத்தில் பல 1000 கோடி ஆண்டுக்கு வரவேண்டிய இடத்தில் சில 100 கோடிகள் கூட வரவில்லை அப்படின்னு சொல்லி இவற்றையெல்லாம் நான் சரி செய்ய போறேன்னாருங்க. இப்போ தமிழக அரசின் ஜிடிபி இன்னைக்கு 33 லட்சம் கோடி. அப்போ 2% தனியாருக்கு போகுதுன்னு சொன்னால் 66,000 கோடி வெளியில போகுது. அதே மாதிரி கனிம வளம் எடுத்துக்கிட்டா 5 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம அமலாக்கத்துறை இடி ரெய்டு பண்ணப்ப அரசு விலையில பில்லு போட்டது 38 கோடி தான் மணல் எடுத்ததாக பில்லு போட்டிருக்கீங்க. ஆனால் அங்க எடுத்த அளவை 2 விதமாக அவங்க செக் பண்ணி ப்ரூவ் பண்ணாங்க. எப்படின்னா, ஒன்று ஐஐடியோடு சேர்ந்து கொண்டு இது ஜிபிஆர்எஸ் வழியாக எவ்வளவு தூரம் ஆழம் எடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு 2 ஏக்கர் எடுக்க சொன்னால் 5 ஏக்கருக்கு எடுத்திருக்காங்க. இன்னொன்று மணல் அள்ளுதல் என்றால் டெண்டரில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 0.9 மீட்டர்ஸ், 3 அடிக்கு 1/2 அங்குலம் கம்மியாக தான் எடுக்கணும்னு. ஆனால் இவங்க 20 அடி 30 அடின்னு சொல்லி கீழடியில் தோன்றதை விட அதிகமாக தோண்டி எடுத்திருக்காங்க. அந்த அளவின் படியாக 5 டிஸ்ட்ரிக்ட்ல மாத்திரம் எடுத்தது 4,780 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில்
38 மாவட்டத்தில் 30 மாவட்டத்தில் மணல் அள்ளப்படுகிறது. அப்போ எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு விதத்தில் ஜிபிஆர்எஸ் வழியாக பண்ணாங்க. இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா, அந்த மணலை அள்ளுவதற்கு அவர்கள் ஜப்பானில் இருந்து வந்த ஜேசிபி இயந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஜேசிபி இயந்திரங்கள் அதில் இருக்கிற அந்த இதில் ஒரு முறையும் அள்ளும் போதும் எடுக்கும் பொழுதும் அதனுடைய சிஸ்டத்துலேயே ரெக்கார்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை வச்சு செக் பண்ணதில் தான் 38 கோடி ரூபாய்க்கு பதிலாக 4000. இன்னொன்று 38 கோடி ரூபான்னா எப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு யூனிட் மண்ணுடைய விலை நமக்கு மார்க்கெட்டில் 10லேருந்து 8லேருந்து 12,000 ரூபா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அரசாங்க ரேட்டு 1000 ரூபா தான். 1000 ரூபாவில் 4780 கோடி எடுத்திருக்காங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் கணக்கு போட்டால் 4,70,000 கோடி, 47,000 கோடி 5 டிஸ்ட்ரிக்டில். அப்போ மிச்சம் 30 டிஸ்ட்ரிக்ட் கணக்கு போட்டுருக்காங்க. கிருஷ்ணகிரி ஒரே ஒரு மாவட்டத்தில் அங்கிருந்து கிரானைட் மற்றும் கல்குவாரிகளில் இருந்து ஆண்டிற்கு 25,000 கோடிக்கு மேலாக கர்நாடகாவிற்கு செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பி சொல்லியிருக்கார். ஸோ அப்போ இந்த 2 டிபார்ட்மெண்ட் மணல் குவாரி டாஸ்மாக்ல மாத்திரம் ஆண்டுக்கு 1.25 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகை பண்ணியிருக்கலாம். ஆனால் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அடுத்தது கரண்ட் மீட்ரு ஏன்பா பண்ணலன்னு கேட்டால், நாங்கள் டிஜிட்டல் மீட்ரு போட்டால் அதுக்கப்புறம் வந்துடும். நாங்கள் டிஜிட்டல் மீட்டர் டெண்டர் ஓப்பன் பண்ணாமல் இன்னும் வச்சுருக்காங்க. நேற்றோ முந்தா நேற்றுக்கு பேப்பரில் இந்த டெண்டரை இப்பொழுது ஓப்பன் செய்யாதனால் 2028 கூட இவை நிறுவப்பட முடியாது. நாங்கள் ஒரு வருஷத்தில் மீட்டர் போடுவோம்னு சொன்னவங்க இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. அத்தனை திட்டங்களையும் எதிர்த்தாங்க. என்னென்ன திட்டங்களை எதிர்த்தாங்க? இதை அடுத்தது பணம் வரணும்னா என்ன சார்? நம்ம சொத்துக்கு உரிய பணத்தை வாங்கணும் சார். இப்போ இதுக்கு என்ன சார் ரேட்டு? நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. ஒரு மேட்சுக்கு, ஐபிஎல் மேட்சுக்கு கிரிக்கெட் போர்டு 450 கோடி ரூபாய்க்கு ஏலம் விட்டுருக்கு. ஆனால் சென்னை சேப்பாக் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு வாடகை பாக்கி 2015 வரைக்கும் 2081 கோடி ரூபாய் என சிஏஜி அறிக்கை சொன்னதை 2019 ஸ்டாலின் சுட்டி காட்டியிருக்கிறார். இப்போ நான் கேட்குறேன், 2025 வரைக்கும் 3000 கோடிக்கு மேலே போயிருக்கோம். என்ன வசூல் பண்ணீங்க? ஏன்னா கிரிக்கெட் அதற்கு தலைமை சேர்மனாக, டிஎன்சிஏ சேர்மனாக இப்பொழுது இருப்பது திரு பொன்முடியுடைய மகன் அசோக் சிகாமணி தான். ஸோ 3000 கோடியை வசூல் பண்ணீங்களா இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்கிற ரேஸ் கோர்ஸை அரசு டேக் ஓவர் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எதனால டேக் ஓவர்னு சொன்னால், 2004 வரை வாடகை பாக்கி 730 கோடி. அதை ஒரு மாசத்துல வசூல் பண்ணுங்க. 2004 23 வரை 11,300 கோடி என்று சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் 23 தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் 730 வசூல் பண்ணல, 12,300 வசூல் பண்ணல. ஆனால் அதை டேக் ஓவர் பண்றேன்றாங்க. அந்த ரேஸ் கோர்ஸ் முழுவதும் பணக்காரர்கள் கைவசத்தில் இருக்கிறது. அதன் தலைமையை மெட்ராஸ் சிமெண்ட்ஸ் குரூப் தான் இன்சார்ஜில் வச்சிருக்காங்க. இப்போ ஏங்க அதை வசூல் பண்ணுறது தானே முதல்ல பண்ணணும். டேக் ஓவர் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். இதை விட இன்னொரு கொடுமை என்ன சொல்கிறாங்க? அந்த தொழிலதிபர்களிடம் பேசிக்கொண்டு இப்பொழுது அதை எடுத்துட்டு அதுக்கு மாற்றாக ஹொசூரில் ரேஸ்கோர்ஸுக்கு இடம் 100 ஏக்கர் கொடுப்பதாக ஒரு பத்திரிகை செய்தி வருகிறது. ஸோ தமிழர்கள் பணத்தை பிடுங்கி தனியார்களிடம் கொடுப்பதும் தங்களுடைய பாக்கெட்டை ஃபில் செய்து கொள்வதாகத்தான் திமுக இருக்கு. இதனால தான் 5 லட்சம் கோடி கடன் இருந்தது, இன்னைக்கு 10 லட்சம் கோடியாக மாறி இருக்கு. அடுத்தது இபி எடுத்தீங்கன்னா நஷ்டங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. இபியில் இன்னைக்கு சோலாரில் கரண்ட் வாங்கினாங்கன்னா 3000 ரூபாய்க்கு வாங்க முடியுது. இதில் கரியில் வாங்கினீங்கன்னா 4000 ரூபாய்க்கு வாங்க முடியும். இதில் விண்மில்ல வாங்கினா 7 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஆனால் பீக் ஹவரில் வேண்டுவதற்கு தேவையானதை வாங்காமல் 20 ரூபாய்க்கு இவங்க வாங்குறாங்க. இவங்க வேணுங்கிற கம்பெனியில் நம்மகிட்ட இருந்து 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டோம். மற்றவர்களுக்கு 8 ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு, ஆனால் 20 ரூபாய்க்கு வாங்கினா எப்படிங்க லாபம் வர முடியும்? பஸ்ஸு இன்னைக்கு நான் பெருவாரியாக 60% பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறவன். இன்னைக்கு ஏன் சார் பஸ் இல்லைன்னு கண்டக்டரை கேட்டால் 10க்கு 3 பஸ் தாங்க ஓடுது, 7 பஸ் டெப்போவில் தூங்குது அப்படின்றாங்க. ஸோ ஏன்னு கேட்டால் பெண்களுக்கு இலவசம் கொடுத்ததனால் பஸ் இல்லைன்னு. பெண்களுக்கு வெறும் லிப்ஸ்டிக் பஸ் மாத்திரம்தான் இலவசம், மீதி பஸ் இலவசம் கிடையாது. ஆனால் பஸ்ஸே வந்தால் தானே இலவசம். ஸோ மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், கடன் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இவங்க வர்றதுக்கு முன்னாடி 2,30,000 இன்னைக்கு 4 லட்சத்தை தாண்டி போயிடுச்சு. இதற்கெல்லாம் பதில் சொல்லாம மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காங்க. மத்திய அரசு நிதி கொடுக்கலங்கிறாங்க. சார், மத்திய அரசு வருகின்ற வரியை அனைத்து ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அதுல
டிஃபென்ஸு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ஹோம் செக்யூரிட்டி இதெல்லாம் அவங்க செய்யணும். ஸோ அதற்கு ஒரு 30-35% ஆகுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பிரித்து கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல வேண்டாங்க. மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி இருந்தது 2004 14. அதில் திமுக கூட்டணியில் இருந்தது. 2009-14 காலகட்டத்தில் அவர்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தது திரு ரங்கராஜன். அவர் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர், 12வது நிதி கமிஷன் தலைவர். அவர் 2024 மார்ச் மாதம் ஹிந்துவில் எழுதின கட்டுரைப்படியாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த நிதி கமிஷன்கள் கொடுத்ததை விட அப்ப அவங்க 100 ரூபா வரி வந்தா 60 ரூபா கொடுத்தாங்க. பிஜேபி ஆட்சியில் மாற்றி அமைக்கப்பட்டதில் 68% இருக்கு. இது கொரோனா டயத்துல 70 தாண்டியது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. ஸோ அதிகமாக தான் வருது, வேற ஒன்றும் வேணாங்க. ஜிஎஸ்டி நீங்க பாக்குறீங்கல்ல, ஜிஎஸ்டியில நீங்க பில்லு வாங்கினீங்கன்னா சிஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு 2 இருக்கு. ஸ்டேட் ஜிஎஸ்டி 50% அவங்களுக்கு போயிடுது, சிஜிஎஸ்டியில் 40% வருது. ஐ மீன் 50ல் 40னா 70% ஸ்ட்ரெயிட் அவே கவர்மெண்ட்டுக்கு வருது. இதுல எதுவுமே பாக்கி இல்லை. அப்படி இருக்கிறப்ப மத்திய அரசு பாக்கி என்பது முழுப்பை. இப்போ தமிழகத்தில் இருக்கிற 7 கோடி பேரின் ஒவ்வொருவர் தலையிலும் திமுக இந்த ஆட்சியை விட்டு வெளியேறும் போது 4.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும். அப்ப 4 பேர் கொண்ட குடும்பம்னா கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாய் கடனை திமுக வைத்து செல்கிறது. ஆனா திமுகவினரோ கிட்டத்தட்ட திமுகவின் 200 குடும்பங்கள் தமிழகத்தில் 20 லட்சம் கோடிக்கு மேல சொத்து சேர்த்துள்ளார்கள் என்று அண்ணாமலை ஃபைல்ஸ் மற்றும் பல விவரங்கள் சொல்கின்றன. எனவே தமிழர்கள் மீள வேண்டும் என்று சொன்னால் திமுக திருந்திக் கொள்ள வேண்டும், அல்லது வேறு ஆட்சி வர வேண்டும். மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.